என் கணவர் தன் அம்மாவின் அறுவை சிகிச்சைக்காக நிறைய பணம் கேட்டிருந்தார். அதனால் அவர்கள் என் கணவரிடம் ஒரு இரவு உன் மனைவியை என்னிடம் அனுப்பினால் நான் பணம் அனுப்புகிறேன் என்று கூறினார்கள். என் கணவர் விவாகரத்து மிரட்டல் விடுத்து என்னை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக பாஸ் வீட்டுக்கு அனுப்பினார். நான் அங்கு சென்றதும் பாஸ் என்னை ஒரு அறைக்கு அனுப்பி இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு என்று கூறினார். காலை விடிந்ததும் நீ வீட்டுக்குச் செல்லலாம், உன் பணம் உன் வீட்டுக்கு வந்து சேரும் என்றார். அவர் என்னை தொடக்கூட இல்லை. மறுநாள் காலை நான் வீடு திரும்பியதும் என் கணவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவருக்கு பணம் கிடைத்திருந்தது. ஆனால் 2 நாட்களுக்குப் பிறகு அவர் என்னை மீண்டும் அதே இடத்திற்கு அனுப்பினார். ஆனால் அப்போதும் பாஸ் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவர் அதே விஷயத்தை மீண்டும் கூறினார். நான் ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அடுத்த நாள் பாஸ் என்னை அலுவலகத்திற்கு அழைத்தார். அங்கு என் கணவருக்கு முன்னால் பாஸ் சில விஷயங்களைச் சொன்னார். இது எனக்கு என் பெற்றோர் முகத்தை கூட ஞாபகப்படுத்தவில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு வயதாக இருந்தபோது ஒரு விபத்தில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார்கள். அதன் பிறகு என்னை என் சித்தப்பாவும் சித்தியும் வளர்த்தார்கள். ஆனால் என்னை ஒரு வேலைக்காரியைப் போல வளர்த்தார்கள். சிறுவயது முதல் வாலிபம் வரை அவர்கள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே செய்தேன். சித்தப்பா என்னை ஒருபோதும் தன் மகளாக நினைக்கவில்லை. சித்தியோ என்னை ஏற்றுக்கொள்ளவே மறுத்துவிட்டார். யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் என்மீது போலியான அன்பு காட்டப்படும். ஆனால் அவர்கள் சென்றவுடனேயே சித்தியின் உண்மையான முகம் வெளிப்படும். சித்தியின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டே நான் வளர்ந்து பெரியவளானேன். இப்போது எனக்கு திருமண வயது வந்ததும் சித்தப்பா எனக்கு வரன் தேட ஆரம்பித்தார். ஆனால் அவர்களின் நோக்கம் சுத்தமாக இல்லை. என் திருமணம் ஒரு வயதானவருடனோ அல்லது ஊனமுற்றவருடனோ நடக்க வேண்டுமென்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த நபர் பணக்காரராக இருக்க வேண்டும், பணம் கொடுத்து என்னை வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். சித்தப்பா எனக்காக ஒரு தரகர் பெண்ணை நியமித்திருந்தார். சில நாட்களுக்குப் பிறகு அந்த பெண் வந்து, உன் ஆர்த்திக்கு ஒரு வரன் வந்திருக்கிறது. மாப்பிள்ளை வயதானவர், அழகாக இல்லை. ஆனால் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். ஆர்த்தியின் புகைப்படத்தை பார்த்ததிலிருந்து அவர் பைத்தியமாகிவிட்டார். அவர் விரும்பிய தொகையை கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று கூறினார். சித்தப்பாவும் சித்தியும் முதல் சந்திப்பிலேயே அனைத்தையும் முடிவு செய்தனர். அந்த இரவு நான் மிகவும் அழுதேன். என் பெற்றோரை நினைத்து வருந்தினேன். மறுநாளே சித்தப்பாவும் சித்தியும் அந்த நபருடன் எனக்கு திருமணம் செய்து என்னை அனுப்பி வைத்தார்கள். அந்த நபர் எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல், எந்த சடங்கும் இல்லாமல், ஒரு சிறிய கோவிலில் என் விருப்பமில்லாமல் என்னை திருமணம் செய்து கொண்டார். என் திருமணம் அவினாஷ் என்ற நபருடன் செய்து வைக்கப்பட்டது. விடைபெறும்போது சித்தப்பா என் தலையில் கை வைத்து ஆசிர்வதிக்கக்கூட இல்லை. சித்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நான் அவினாஷுடன் அவர் வீட்டுக்கு சென்றபோது வாசலில் 3 பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் தன் சகோதரிகள் என்று அவினாஷ் கூறினார். அவர்கள் என்னை வீட்டின் புதிய வேலைக்காரியை பார்ப்பது போல் பார்த்தார்கள். யாரும் என்னை வரவேற்கவில்லை. எந்த சடங்கும் செய்யப்படவில்லை. என்னை அமைதியாக அறைக்கு அனுப்பிவிட்டார்கள். மறுநாள் சூரியன் உதிப்பதற்கு முன்பே கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. நாத்தனாரின் குரல் வந்தது. எழுந்து காலை உணவு செய்ய வேண்டும். மாமியாருக்கு மருந்து கொடுக்க வேண்டும். பாத்திரங்களையும் கழுவ வேண்டும். நான் தூக்க கலக்கத்தில் எழுந்து அவசரமாக துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். எனக்கு சமைக்கும் பழக்கம் இருந்தது. ஆனால் இந்த வீட்டின் முறை வேறு மாதிரி இருந்தது. நான் செய்த எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த நாள் மாமியார் சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்தார். கையில் தடி இருந்தது. முகம் கடுமையாக இருந்தது. என்ன வரதட்சணை கொண்டு வந்தாய்? வெறும் கையை வீசிக்கொண்டு வந்திருக்கிறாய். வேலையாவது ஒழுங்காக செய் என்றார். நான் தலை குனிந்து பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தேன். யாருக்கும் குறை சொல்ல வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று எனக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். ஆனால் அவர்கள் தாங்களே வாய்ப்பை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அன்று மாலை அனைவரும் சாப்பிட அமர்ந்தபோது நான் அமைதியாக அனைவருக்கும் ரொட்டிகளை வைத்தேன். மாமியார் ஒரு கவளத்தை எடுத்துவிட்டு கோபமாக, உப்பு அதிகமாக இருக்கிறது, எப்போதாவது சமைத்திருக்கிறாயா என்று கேட்டார். அவினாஷ் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் எதுவும் பேசவில்லை. நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் என் பக்கம் ஒருமுறை கூட பார்க்கவில்லை. அவர் ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் கண்களை திருப்பிக் கொண்டார். இரவில் அனைவரும் தங்கள் அறைகளுக்குச் சென்ற பிறகு நான் தனியாக என் அறையில் அமர்ந்திருந்தேன். அறையின் சுவர்கள் என்னை முறைத்து பார்ப்பது போலவும் ஒரு விசித்திரமான அமைதி என்னை விழுங்க தயாராக இருப்பது போலவும் இருந்தது. நான் புதிய வாழ்க்கை என்று நினைத்தது மற்றொரு சிறைச்சாலை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரே வித்தியாசம் என்னவென்றால், முன்பு நான் சித்தப்பா சித்தியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்போது அவினாஷின் அம்மா மற்றும் சகோதரிகளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 நாட்கள் எப்படியோ கழிந்தன. அறையின் ஜன்னலிலிருந்து ஒரு சுவர் மட்டுமே தெரிந்தது. அங்கிருந்து காற்று கூட தயங்கி தயங்கி வந்தது. மாலையில் அவினாஷ் திரும்பியதும், ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று மட்டும் கேட்டார். நான் தலையசைத்து இல்லை என்றேன். இந்த வீடு சிறியது, ஆனால் காலப்போக்கில் பழகிவிடும் என்று கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றுவிட்டார். இந்த வீட்டில் நான் ஒரு பொறுப்பாக மட்டுமே வந்துள்ளேன் என்பது எனக்கு புரிந்தது.
சந்தையில் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்படும் ஒரு பொருளைப் போல நான் இருந்தேன். என் கனவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எனக்கு என்று எந்த மகிழ்ச்சியோ விருப்பமோ இல்லை. இரவில் அவினாஷ் அறைக்கு வந்ததும் எல்லோரும் உன்னை தவறாக பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் நேரத்தை பொறுத்தது. எல்லாம் சரியாகிவிடும் என்றார். நான் அவரிடம் நேரம் எப்போது சரியாகும் அல்லது எப்போது முடியும், எப்போது காலப்போக்கில் எல்லாம் சரியாகும் என்று கேட்டேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக என் அம்மா நோய்வாய்ப்பட்டுள்ளார், சகோதரிகள் திருமணமாகாதவர்கள், முழு பொறுப்பும் என் தலையில் உள்ளது. இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கொள் என்றார். ஆனால் நேரம் மாறப்போவதில்லை என்று எனக்கு தெரியும். இதெல்லாம் இப்படியேதான் நடக்கும். மறுநாள் மாமியார் என்னை கடைக்கு அனுப்பினார். உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி என அனைத்தையும் வாங்கி வரச் சொன்னார். கூடவே மருந்துகளையும் வாங்கி வரச் சொன்னார். பணத்தை மிச்சப்படுத்தி செலவு செய், அதிகமாக செலவு செய்யாதே. நாம் ஒன்றும் பணக்காரர்கள் இல்லை என்று கட்டளையிட்டார். எனக்கு கடைக்குச் செல்வது சிறிது நேர சுதந்திரம் போல இருந்தது. ஆனால் திரும்பி வந்ததும் அதே வசவுகள் தொடங்கின. ஏன் இவ்வளவு செலவு செய்தாய்? சிறிய விஷயங்களை கூட உன்னால் சமாளிக்க முடியாதா என்று திட்டினார்கள். நான் கணக்கை காட்டினேன். ரசீதுகளையும் முன்னால் வைத்தேன். ஆனால் எதற்கும் எந்த பலனும் இல்லை. இப்படியே காலம் கடந்தது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. நான் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் அறிந்திருந்தேன். ஒவ்வொரு குரலுக்கும் அர்த்தம் புரிந்திருந்தது. நாத்தனார் எப்போது கிண்டல் செய்வார், மாமியார் எப்போது ஆசீர்வதிப்பார், எப்போது யார் என்னிடம் புகார் செய்வார்கள் என்று எனக்கு தெரியும். இப்போது மெல்ல மெல்ல எனக்கு எல்லாம் புரிய ஆரம்பித்தது. நான் உண்மையாகவே இந்த வீட்டின் மருமகளாக இருந்திருந்தால் யாராவது என்னை அதிர்ஷ்டசாலி என்று அழைத்திருப்பார்களா, யாராவது என்னை ஆசிர்வதித்திருப்பார்களா என்று சில சமயங்களில் யோசிப்பேன். ஆனால் இதெல்லாம் என் விதியில் இல்லை என்று தோன்றியது. அறையில் ஒரு அலமாரி இருந்தது. அதில் சிறுவயதில் உடைந்த என் பொம்மை இருந்தது. நான் சில சமயங்களில் அதை பார்த்து அது இன்னும் என்னை பார்த்து சிரிக்கிறதோ என்று நினைப்பேன். ஏனென்றால் சிறைச்சாலை மட்டுமே மாறியிருந்தது, கூண்டு அதேதான். மக்களின் முகங்கள் மட்டுமே மாறியிருந்தன. அவினாஷின் மௌனம், மாமியாரின் கண்டிப்பு, நாத்தனார்களின் கூர்மையான பேச்சுகள் என் ஒவ்வொரு மூச்சிலும் பாரமாக இருந்தன. ஆனால் நான் இன்னும் வாழ வேண்டியிருந்தது, ஏனென்றால் என் கதை இன்னும் முடியவில்லை. அந்த நாளும் வழக்கம் போலவே தொடங்கியது. காலை உணவு சமைப்பது, பெருக்குவது, தண்ணீர் பிடிப்பது, பாத்திரங்களை கழுவுவது என எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடப்பது போலவே இருந்தது. ஆனால் மதியமானதும் மாமியாரின் உடல்நிலை திடீரென மோசமானது. அவர் உட்கார்ந்தபடியே நடுங்க ஆரம்பித்தார். அவர் கையிலிருந்து டீ கோப்பை கீழே விழுந்தது. முகம் வெளுத்துப் போனது. நாத்தனார் பதற்றத்துடன், அம்மாவுக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் மருந்து கொண்டு வாருங்கள், ஏதாவது செய்யுங்கள் என்று கத்தினார். நான் சமையலறையிலிருந்து ஓடிவந்து பார்த்தபோது மாமியார் சோபாவில் மயங்கி கிடந்தார். அவினாஷ் அலுவலகம் சென்றிருந்தார். நான் ஒரு நொடியும் வீணாக்கவில்லை. அருகிலிருந்து ஒரு ரிக்ஷாவை அழைத்து நாத்தனார்களுடன் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். மருத்துவமனை படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்தபோது வீட்டில் ஏதாவது மதிப்புமிக்கது என்றால் அது மாமியார்தான் என்பதை நான் முதல் முறையாக உணர்ந்தேன். அவர் நோய்வாய்ப்பட்ட உடனேயே வீட்டின் முழு அமைப்பும் சிதறிப்போனது. மருத்துவர் அவரை பரிசோதித்தார். சில சோதனைகளை எழுதி மருந்துகளை கொடுத்து உடனே அவரை மருத்துவமனையில் சேர்க்குமாறு அறிவுறுத்தினார். ஆனால் அட்மிட் செய்ய பணமில்லை. நான் அவினாஷுக்கு ஃபோன் செய்து அம்மாவின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது, பணம் தேவை என்று சொன்னேன். அவினாஷின் குரல் பதற்றமாக இருந்தது. என்னிடம் எதுவும் இல்லை. நான் அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு ஏதாவது செய்கிறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து அவர் வந்தார். அவர் முகத்தில் கவலை இருந்தது, ஆனால் கைகள் காலியாக இருந்தன. பணம் இல்லாததால் நாங்கள் அவரை வீட்டுக்கு திரும்ப அழைத்து வந்தோம். மருந்துகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டன. ஆனால் மாமியாரின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்தது. நாத்தனார்கள் மிகவும் கவலையாக இருந்தார்கள். ஒவ்வொரு நொடியும் அவர்கள் குரலில் பயமும் வலியும் இருந்தது. அம்மாவுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், எங்கே போவோம் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு இரவு அவினாஷ் என் அருகில் அமர்ந்திருந்தார். நான் அவருக்கு டீ வைத்துக் கொண்டிருந்தேன். நீ மிகுந்த தைரியத்தை காட்டினாய். கடவுளுக்கு நன்றி, நீ இவர்களுடன் இருந்தாய் என்று அவர் கூறினார். இது என் கடமை என்று நான் கூறினேன். அவர் தலை குனிந்து என்னிடம் ஏதாவது இருந்திருந்தால் நான் என் அம்மாவை காப்பாற்றியிருப்பேன் என்று வருந்தினார். இப்படியே நாட்கள் கடந்தன. சில நாட்களிலேயே மாமியார் இறந்துவிட்டார். வீட்டின் சூழல் மிகவும் கனமாக இருந்தது. ஆனால் சில நாட்களிலேயே அந்த அமைதி வேறு திசையில் மாறத் தொடங்கியது. மாமியார் இறந்த பிறகு நாத்தனார்களின் கண்கள் திறக்கத் தொடங்கின. இப்போது தங்கள் வயது கூடிக்கொண்டே போவதையும் எந்த வரனும் மிச்சமில்லை என்பதையும் அவர்கள் உணரத் தொடங்கினர். அவினாஷின் நடவடிக்கையும் மாறத் தொடங்கியது. முன்பு அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் இப்போது அடிக்கடி கோபப்பட ஆரம்பித்தார். ஒரு இரவு அவர் டீ கோப்பையை மேஜை மீது ஓங்கி அடித்தார். என் உயிர் நடுங்கியது. இப்போது எல்லாம் என் தலையில் உள்ளது.
சகோதரிகளின் செலவு, வீட்டு செலவு எல்லாம் என் பொறுப்பு என்று கத்தினார். நான் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். எவ்வளவு கஷ்டம் என்று உனக்கு என்ன தெரியும் என்றார். இதெல்லாம் உன்னால் முடியாது என்றார். நான் மெதுவாக, நான் ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டேன். ஆனால் அவர் சிரித்தார். அவருடைய சிரிப்பு உண்மையான சிரிப்பு போல இல்லை. நீ என்ன செய்ய முடியும்? உன்னிடம் எந்த வேலையும் இல்லை. நீ படித்தவளும் இல்லை. உனக்கு அறிவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது என்றார். அவர் கண்களில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. நான் மெதுவாக, என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அவர் விடு, பரவாயில்லை என்று கூறிவிட்டு டீயின் கடைசி மிடக்கை குடித்துவிட்டு தன் அறைக்கு சென்றுவிட்டார். மறுநாள் அவினாஷ் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல், நாளை என் அலுவலகத்திற்கு வந்துவிடு, உன்னை ஒருவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார். அவர் சில விஷயங்களை பேசுவார் என்றார். என்னிடம் என்ன பேசுவார் என்று நான் மெதுவாக கேட்டேன். அவர் என் பேச்சை இடைமறித்து, ஆம், தயாராக இரு, ஒரு விருந்துக்குச் செல்வது போல் நல்ல ஆடைகளை அணிந்து கொள் என்றார். அவர் சொன்னது எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. அவர் என்னை கடைக்கு அழைத்துச் சென்றார். ஒரு சுடிதார் மற்றும் செருப்பு வாங்கி தந்தார். சுத்தமாக இரு என்று மட்டும் கூறினார். நாங்கள் சந்தையிலிருந்து திரும்பியபோது, என்ன ஆச்சு, எங்கே போயிருந்தீர்கள், ஏன் கடைக்கு சென்றீர்கள் என்று வீட்டில் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் நான் யாருக்கும் பதில் சொல்லவில்லை. மறுநாள் இரவு அவினாஷ் மீண்டும் நினைவூட்டினார். நாளை தயாராக இரு, நமது நேரம் மாறலாம். நீ கொஞ்சம் தைரியம் இருந்தால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும். நான் அவர் சொன்னதை கேட்டேன். ஆனால் என் நெஞ்சம் ஏதோ தெரியாத பயத்தால் நிரம்பியிருந்தது. மறுநாள் காலை நான் அதே ஆடைகளையும் செருப்பையும் அணிந்து கொண்டு, என்னை நன்றாக தயார் செய்து கொண்டு அவினாஷுடன் பைக்கில் அமர்ந்து அலுவலகத்தை நோக்கிச் சென்றேன். அவினாஷ் என்னை அலுவலகத்திற்கு வெளியே இறக்கிவிட்டார். அப்போது வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆனால் என் நெஞ்சில் அதைவிட அதிகமான அமைதியின்மை இருந்தது. இங்கே யாரை பார்க்க வேண்டும் என்று நான் அவினாஷிடம் கேட்டேன். அவர் என் பக்கம் பார்க்காமலே, பாஸ் இருக்கிறார், அவர் உன்னை பார்க்க விரும்புகிறார், அவரை சந்திக்க வேண்டும் என்றார். இதை கேட்டதும் என் கால்கள் அங்கேயே உறைந்துவிட்டன. அவருக்கு என் தேவை என்ன என்று மெதுவாக கேட்டேன். அவினாஷ் என் பக்கம் முகத்தை திருப்பி, நான் சொல்கிறேன் என்றால் தேவை இருக்கிறது என்று அர்த்தம். இந்த பேச்செல்லாம் பிறகு வைத்துக்கொள், போய் சந்தித்து விட்டு வா. இதில் எனக்கு லாபம் இருக்கிறது. எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், சம்பளம் உயரலாம் என்றார். நான் கடுமையான குரலில், அவினாஷ், இது என்னவிதமான லாபம் என்று கேட்டேன். அவர் கோபமாக, உனக்கு என்ன பிரச்சனை என்று பதிலளித்தார். சும்மா சந்தித்துவிட்டுத்தானே வரப்போகிறாய் என்றார். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்று நான் கூறினேன். ஆனால் அவர் என் பேச்சை பாதியிலேயே தடுத்து, அப்படியானால் என்ன செய்வாய் சொல், மீண்டும் உன் சித்தி வீட்டுக்கு செல்வாயா, அவர்கள் உன்னை எப்படி அனுப்பினார்கள் என்பதை மறந்துவிட்டாயா என்றார். என் கால்கள் பூமிக்குள் புதைவது போல் இருந்தது. அவர் என்னை அங்கேயே விட்டுவிட்டு முன்னால் சென்றுவிட்டார். நான் அங்கேயே நின்றுவிட்டேன். நான் அவர் பின்னால் உள்ளே சென்றேன். ஆனால் பாஸை சந்திக்காமலே திரும்பி வந்துவிட்டேன். நான் வீட்டுக்கு திரும்பியபோது நாத்தனார்களின் முகத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருந்தது. ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தது போல. யாரும் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. நானும் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் அவினாஷ் தாமதமாக வீட்டுக்கு வந்தார். அவர் உடை மாற்றி டீ குடித்துவிட்டு மெதுவாக, நேற்று இரவு பாஸ் சொன்னார், நீ அவரை சந்திக்க அவர் வீட்டுக்குச் சென்றால் அவர் எனக்கு பதவி உயர்வு தருவார், ஒருவேளை நமக்கு ஒரு வீடு கூட கிடைக்கலாம் என்றார். நான் அவரை முறைத்து பார்த்து, நீ பைத்தியமாகிவிட்டாயா, உன் பதவி உயர்வுக்காக நான் என் மானத்தை யாருடைய காலடியிலாவது வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டேன். அவர் டீ கோப்பையை மேஜையில் வைத்துவிட்டு, ஆம், எப்படியும் உன் மானம் இன்றுவரை நமக்கு எதையும் கொடுக்கவில்லை. நீ வந்தபோது உன்னிடம் எதுவும் இல்லை, பணமும் இல்லை, வரதட்சணையும் இல்லை. இப்போது உன் முகத்தாலும் உடலாலும் ஏதாவது நன்மை கிடைக்குமென்றால் நான் ஏன் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றார். இதை கேட்டதும் என் நெஞ்சை யாரோ கிழித்தது போல் இருந்தது. நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் கண்களில் ஒரு கேள்வி மிதந்து கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் என்னிடம் கருணையுடன் பேசிய அதே அவினாஷ் தானா இவன்? பின்னர் அவர், யோசித்துக்கொள், நாளை தயாராக இரு, நான் உனக்கு ஒரு புதிய உடை வாங்கித் தருகிறேன். என் பாஸ் மகிழ்ச்சியடைந்தால் நம் அனைவரின் வாழ்க்கையும் மாறிவிடும் என்றார். நான் அவருக்கு புரிய வைக்க முயன்றேன். அவினாஷ், தயவு செய்து, நான் உன் மனைவி, என்னுடன் இப்படி செய்யாதே என்று கெஞ்சினேன். அவர் திரும்பி, மனைவி என்பதால்தான் கேட்கிறேன், இல்லையென்றால் விவாகரத்து பத்திரங்கள் தயாராக உள்ளன. நீ விரும்பாவிட்டால் நான் உன்னை மீண்டும் உன் சித்தி வீட்டில் விட்டுவிடுகிறேன். அங்கே அதே பாத்திரங்கள், அதே துடைப்பம், அதே தெருக்கள் உனக்காக காத்திருக்கும். யோசித்துக்கொள் என்றார். அந்த இரவு நான் ஒரு கணம் கூட நிம்மதியாக தூங்கவில்லை. கஷ்டப்பட்டு கண்களை மூடினால் சித்தப்பாவின் வீடுதான் கண்முன் வந்தது. அதே முற்றம், அதே தெருக்கள், யாரும் கேட்காத என் உடைந்த குரல்.
மறுபுறம் என் மானத்தை பணத்தால் எடை போடும் அவினாஷ். மறுநாள் மாலை அவர் எனக்காக ஒரு புதிய உடையை வாங்கி வந்து, இதை அணிந்து தயாராகு. எவ்வளவு அழகாக இருக்கிறாயோ அவ்வளவு லாபம் என்றார். நான் அமைதியாக உடையை கையில் வாங்கிக் கொண்டு அறைக்கு வந்தேன். அறையின் கதவை மூடிவிட்டு கண்ணாடியின் முன் நின்றேன். சிறிது நேரம் என்னையே பார்த்தேன். பின்னர் பார்வையை தாழ்த்திக் கொண்டு மெதுவாக, இப்போது நான் வெறுமுகமாக மாறிவிட்டேனா? என் கண்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கேள்விகளை படிக்க எனக்கு என்று யாரும் இல்லையா என்று எனக்குள் கேட்டுக்கொண்டேன். கதவில் அவினாஷின் குரல் கேட்டது. அவர் மெதுவாக தட்டிக்கொண்டே, வா, தாமதமாகிறது என்றார். எனக்காக யாரோ ஏற்கனவே முடிவெடுத்துவிட்டது போல நான் தயாரானேன். கயிற்றின் அசைவுகளுக்கு ஆடும் பொம்மை போல நான் நடந்தேன். நான் வெளியே வந்ததும் அவினாஷ் எதுவும் பேசாமல் என்னை பைக்கில் ஏற்றினார். வழியில் அவர் எதுவும் பேசவில்லை, என் பக்கம் ஒருமுறை கூட பார்க்கவில்லை. அவர் நிர்ணயித்த இடத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒரு பொருளைப் போல என்னை நடத்தினார். நாங்கள் கேட்டை அடைந்ததும் அவினாஷ் பைக்கை நிறுத்தி என்னை ஒரு ஓய்வு அறைக்கு லவுஞ்ச் அழைத்து சென்றார். எதிரே ஒரு வேலைக்காரன் வந்து, மேடமை இங்கேயே விட்டுவிடுங்கள் என்று ஐயா சொன்னார். அவர் பிறகு வருவார் என்றான். அவினாஷ் என்னை பார்க்காமலே என்னை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிட்டார். இப்போது நான் அந்த அந்நிய இடத்தில் தனியாக இருந்தேன். நான் சோபாவில் அமர்ந்திருந்தேன். நேரம் கடந்து கொண்டிருந்தது. இடுப்பில் வலி ஏற்பட்டது. ஆனால் அங்கே எந்த சத்தமும் இல்லை, கதவு தட்டும் ஓசையும் இல்லை. நான் எதிரே இருந்த சுவர்க்கடிகாரத்தையும் யாராவது வரப்போகும் கதவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் கதவு இரவு முழுவதும் மூடியே இருந்தது. எனக்கு பசியாக இருந்தது, ஆனால் சாப்பிட எந்த விருப்பமும் இல்லை. என் மனம் இப்போது எல்லாவற்றிலிருந்தும் விலகிவிட்டது. இரவு சுமார் நள்ளிரவு 2 மணியளவில் நான் சோபாவிலேயே படுத்துவிட்டேன். கண்களை மூடினேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. இது என்ன? நான் ஏன் இதில் இருக்கிறேன் என்ற கேள்வியை சுற்றியே என் எண்ணங்கள் இருந்தன. காலை விடிந்ததும் ஒரு புதிய வேலைக்காரன் வந்தான். அவன் கையில் ஒரு உரை இருந்தது. அவன் மிகவும் மென்மையான குரலில், வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் வீட்டுக்குச் செல்லுங்கள். இதோ பணம், உங்கள் கணவரிடம் கொடுத்துவிடுங்கள் என்றான். நான் அந்த உரையை வாங்கிக் கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினேன். என் பின்னால் கதவு மூடியது. வெளியே ஏற்கனவே ஒரு வண்டி நின்று கொண்டிருந்தது. நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது அவினாஷ் தயாராகிக் கொண்டிருந்தார். அவர் கையில் டை இருந்தது. அவர் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே, வந்துவிட்டாயா என்று கேட்டார். பிறகு என் கையில் இருந்த கவரை பிடுங்கிக் கொண்டார். அவர் அந்த கவரை திறந்து பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன், இது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறது. சபாஷ், நீ மிகவும் பயனுள்ளவளாக இருக்கிறாய் என்றார். நான் அவரை பார்த்தேன். ஏதாவது சொல்ல முயன்றேன், ஆனால் நின்றுவிட்டேன். ஏனெனில் அவர் ஏற்கனவே தனக்குள் மக்னாகியிருந்தார். அன்று நான் நாள் முழுவதும் அமைதியாக இருந்தேன். இரவு நான் உணவு சமைத்து அமர்ந்தபோது நாத்தனார்கள் கேட்டார்கள், அண்ணி ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? மற்றொரு நாத்தனார், விடுங்கள், அண்ணனைத்தான் சந்தோஷமாக வைத்திருக்கிறாரே, மற்றவர்களால் நமக்கு என்ன பயன் என்றார். மூன்றாமவர் சிரித்துக்கொண்டே, ஏதோ ஒரு வழி இருக்கிறது, அது நம்மிடமிருந்து மறைக்கப்படுகிறது என்றார். நான் அவர்கள் பேசியதை கேட்டேன், ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. இரவு வந்ததும் அவினாஷ் மீண்டும் ஒரு புதிய சூட் எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்தார். நாளை மீண்டும் செல்ல வேண்டும். நீ என் பாஸை சந்திப்பது இப்போது மிகவும் அவசியமாகிவிட்டது என்றார். உன்னால்தான் நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு மிக அருகில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறினார். நான் கேட்டேன், அவினாஷ், அங்கே உண்மையில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு எப்போதாவது தோன்றியதா? அவர் நின்றார். பிறகு சொன்னார், எனக்கு அதைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. எனக்கு பணம் மட்டுமே வேண்டும். நீ அங்கே போ, உட்கார், பணத்தை வாங்கு, திரும்பி வா. மீதி என்ன நடந்தாலும் அது என் பிரச்சனை இல்லை. இதைக் கேட்டு யாரோ என் உடலை 2 துண்டுகளாக வெட்டியது போல் உணர்ந்தேன். இப்போது நான் பணத்திற்காக அடகு வைக்கப்பட்ட ஒரு அமைதியான மனிதராக இருந்தேன். அடுத்த நாளும் அதுவே நடந்தது. நான் அதே பங்களாவுக்குச் சென்றேன். சோபாவில் அமர்ந்திருந்தேன். கதவு மூடப்பட்டது. வேலைக்காரர்கள் தங்கள் அறைகளுக்குச் சென்றார்கள். நேரம் கடந்து கொண்டிருந்தது. உணவின் வாசனை வந்தது. எனக்காக ஜூஸ் கொண்டு வரப்பட்டது. ஆனால் எதையும் தொட எனக்கு மனம் வரவில்லை. நான் எதுவும் சாப்பிடவில்லை, குடிக்கவும் இல்லை. நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன், இது என்ன விளையாட்டு? ஏன் என்னை மீண்டும் மீண்டும் இங்கே அழைக்கிறார்கள்? ஏன் யாரும் வரவில்லை? ஏன் யாரும் எதுவும் சொல்வதில்லை? ஒவ்வொரு முறையும் ஒரு பண உரை மற்றும் என்னை வீட்டில் விடும் ஒரு கார் மட்டுமே. இரவு முழுவதும் இதை யோசித்தே கழிந்தது. மறுநாள் காலையில் மீண்டும் ஒரு வேலைக்காரன் வந்தான். கையில் உரை இருந்தது. அதே மென்மையான குரல். கார் வெளியே தயாராக இருக்கிறது, நீங்கள் தனியாக செல்ல வேண்டாம் என்று அவன் சொன்னான். அவன் உரையை என் கையில் கொடுத்தான். நான் காரில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். கார் கண்ணாடியின் வழியாக வெளியே எட்டி பார்த்தபோது, இது தண்டனையா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்தின் ஒரு பகுதியா என்று யோசித்தேன். நோக்கம் உடலாக இருந்திருந்தால் இந்நேரம் நிறைய நடந்திருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே நடப்பதில்லை. வீடு திரும்பியதும் அவினாஷ் வழக்கம் போல் கவரை கையில் எடுத்து திறக்க ஆரம்பித்தார். மிகவும் நன்று.
இப்படியே போய்க்கொண்டிருந்தால் ஒரு வருடத்தில் எல்லாம் மாறிவிடும் என்றார். நான் அவரிடம், அவர் என்னை திருப்பி அனுப்பவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அவினாஷ் என்னை பார்த்து, நான் மிகவும் புத்திசாலி, நீ எவ்வளவு மதிப்புமிக்கவள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நீ திரும்பி வருகிறாய். அதனால்தான் உன்னை மீண்டும் மீண்டும் அனுப்புகிறேன் என்றார். இந்த வார்த்தை எனக்குள் ஒரு கத்தி போல குத்தியது. இப்போது நான் வெறும் ஒரு லாபப் பொருளாக இருந்தேன். வழக்கம்போல் நான் மீண்டும் பங்களாவுக்குச் சென்றேன். ஆனால் இம்முறை இந்த நாடகம் இனியும் நடக்காது என்று முடிவு செய்தேன். பங்களாவுக்குச் செல்லும் முன் வீட்டிற்குச் சென்றேன். கவரை கொடுத்தேன். நான் போர்வையை போர்த்திக் கொண்டு அமைதியாக கதவை நோக்கி நடந்தேன். நாத்தனார்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவினாஷ் அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார். நான் எதுவும் சொல்லாமல் மெதுவாக வெளியே வந்தேன். என் விரல்கள் போர்வையின் நுனிகளை இறுக்கமாக பிடித்திருந்தன. ஒவ்வொரு முறையும் அவினாஷுடன் செல்லும் பாதை அதுதான். ஆனால் இன்று முதல் முறையாக நான் தனியாக இருந்தேன். நான் தடுமாறவில்லை, ஆனால் எனக்குள் கேள்விகளின் இரைச்சல் இருந்தது. மீண்டும் மீண்டும் அதே காட்சி தோன்றியது. காலி லவுஞ்ச், மூடிய கதவுகள், சில வேலைக்காரர்கள் மற்றும் காலையில் அதே பண உரை. என்னை அழைத்தவர் யார் என்பதை நான் அறிய விரும்பினேன். என்னை தொடாத அந்த நபர் யார்? பணம் வீசுவதுதான் நோக்கம் என்றால் மீண்டும் மீண்டும் அழைப்பதன் காரணம் என்ன? அலுவலக வாசலில் ஒரே ஒரு காவலாளி மட்டும் இருந்தான். நான் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னேன். நான் அவினாஷின் மனைவி என்றேன். காவலாளி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, அவினாஷ் சார் இன்னும் வரவில்லை என்றான். எனக்கு பாசிடம் கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொன்னேன். அவன் உள்ளே ஒரு போன் செய்துவிட்டு, நீங்கள் உள்ளே போகலாம், உங்கள் பெயரை சொல்லுங்கள் என்றான். நான் மெதுவாக ஆர்த்தி என்றேன். அவன் போனில் ஏதோ பேசிவிட்டு கதவை திறந்தான். நான் உள்ளே சென்றேன். காற்றின் வேகத்தில் என் முகத்தில் இருந்த போர்வை விலகியது. நான் போர்வையை சரிசெய்து கொண்டு வரவேற்பறையை நோக்கி நடந்தேன். ஆனால் அங்கே யாரும் இல்லை. சுவரில் ஒரு அம்புக்குறி பெரிய அறையை நோக்கி காட்டிக் கொண்டிருந்தது. கதவின் வெளியே இயக்குனர் அலுவலகம் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அந்த கதவின் அருகில் சென்று மெதுவாக தட்டினேன். உள்ளே நுழைந்தேன். இது என் வாழ்க்கையின் திசையை மாற்றிய ஒரு தருணம். சோபாவில் ஒரு நபர் அமர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் தலையை உயர்த்தியதும் என் மூச்சு நின்றது. எதிரில் இருந்தது சாகர், என் அப்பாவின் நெருங்கிய நண்பரின் மகன். சிறுவயதில் எனக்கு கதைகள் சொன்ன அதே சாகர். எனக்காக சுவர்களில் பெயர் எழுதி திடீரென்று ஒரு நாள் நகரத்தை விட்டு வெளியேறியவன். என் வாயிலிருந்து சாகர் நீயா என்ற வார்த்தைகள் மட்டுமே வந்தன. அவன் எழுந்து சிரித்துக்கொண்டே, ஆர்த்தி, கடைசியில் நீ வந்துவிட்டாய் என்றான். என் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. நான் அப்படியே நின்றேன். அவன் சொல்ல ஆரம்பித்தான். உனக்கு நினைவிருக்கிறதா, உன் சித்தப்பாவின் அடிக்கு பயந்து நீ என் அறையில் ஒளிந்து கொள்வாய். நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். நான் பார்வையை தாழ்த்தி, இங்கே என்ன நடக்கிறது, நீதான் இங்க பாசா என்று கேட்டேன். அவன் ஆமாம் என்று தலையசைத்தான். ஏன் இந்த விளையாட்டு என்று கேட்டேன். சாகர் பெருமூச்சு விட்டு சொன்னான். நான் திரும்பி வந்தபோது உனக்கு திருமணமாகிவிட்டது என்று கேள்விப்பட்டேன். ஒரு நாள் அலுவலகத்தில் உன்னை அவினாஷுடன் பார்த்தேன். அவினாஷ் தானே உன் அழகை புகழ்ந்து பேசினான். நான் அவனிடம் உன் மனைவியை ஒரு இரவு சந்திக்க அனுமதி கேட்டால் அவன் உடனே சம்மதித்தான். இதைக் கேட்டு என் கைகள் நடுங்கின. சாகர் சொல்லிக்கொண்டே போனான். அவன் என்ன நினைத்தானோ அந்த விளையாட்டை நான் விளையாடினேன். ஆனால் நான் உன்னை தொடவில்லை. பணம் கொடுத்தேன், அதனால் எல்லாம் நடக்கிறது என்று நினைத்து அவன் உன்னை மீண்டும் மீண்டும் அனுப்புவான். உண்மையில் நான் உன்னை அவினாஷிடமிருந்து விடுவிக்க தயாராகிக் கொண்டிருந்தேன். நான் அமைதியாக இருந்தேன். என் கண்களில் கேள்விகள் இருந்தன. சாகர் சொன்னான். இப்போது முடிவு உன் கையில். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். நான் மெதுவாக கேட்டேன். நான் இன்னும் ஒரு கைப்பாவையா? இது பயத்தை உடைப்பதற்கான நேரம் என்றான். அப்போது வாசலில் லேசான சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன். வெளியே அவினாஷ் நின்றிருந்தான். அவன் முகம் வெளுத்துப் போயிருந்தது. அவன் நடுங்கிக் கொண்டே, இங்கே என்ன நடக்கிறது என்றான். சாகர் எழுந்து, நீ இங்கிருந்து வெளியேறுவது நல்லது. நீ வேலையிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டாய் என்றான். அவினாஷ் என்னை பார்த்து, நீ என் மானத்தை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டாய் என்றான். நான் அவன் கண்களை பார்த்து, மானத்தை நீ முன்பே விற்றுவிட்டாய் என்றேன். அவினாஷ் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. அவன் திரும்பி அமைதியாக சென்றுவிட்டான். கதவு பலமாக மூடப்பட்டது. அவன் சென்ற பிறகு சாகர் சொன்னான். இப்போதும் முடிவு உன் கையில் இருக்கிறது. அது உன்னிடமிருந்து எப்போதும் பறிக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை உன்னுடையது. நான் முதல் முறையாக தலையை உயர்த்தி, இன்று முதல் முறையாக நான் பேச முடியும் என்று தோன்றுகிறது என்றேன். சாகர் புன்னகையுடன், அப்படியானால் பேசு, ஏனென்றால் இப்போது நீ கைப்பாவை இல்லை என்றான். சாகர் என் எதிரே அமர்ந்திருந்தான். அவினாஷ் போய்விட்டான். சிறிது நேரம் எங்கள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. என் கைகளில் குளிர் பரவத் தொடங்கியது. அறையின் காற்று அப்படியே உறைந்துவிட்டது போல் இருந்தது. சாகர் மேஜையிலிருந்த ஒரு கோப்பை என் பக்கம் நகர்த்தி, இது அவினாஷின் வேலைக்கான கோப்பு. நான் இந்த நிறுவனத்தை வாங்கிய போது அவன் இங்கே காவலாளியாக வேலை செய்தான். ஆனால் அவன் கண்கள் எப்போதும் என் முன் தாழ்ந்திருக்கவில்லை.
அதில் ஒரு பேராசை கலந்த பிரகாசம் இருந்தது. அது ஏதோ ஒரு வேட்டைக்காக காத்திருந்தது என்றான். நான் கோப்பை திறந்தேன். அதில் என்னைப் பற்றி அவினாஷின் குறிப்புகள் இருந்தன. சாகர் சொன்னான், அன்று நீ முதல் முறையாக லவுஞ்சில் அமர்ந்திருந்தபோது நான் உன்னை பார்த்துவிட்டேன். உன்னை அடையாளம் காண எனக்கு சிறிது நேரம் கூட ஆகவில்லை. நான் பல வருடங்களாக மறந்திருந்த அந்த நபர் என் கண்முன்னே இருந்தார். யாருடன் நான் என் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தேனோ அவன் தன் லாபத்திற்காக என்னை பயன்படுத்திக் கொண்டிருந்தான். நீயாகவே முடிவு எடுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால்தான் உன்னை வர அனுமதித்தேன், உட்கார வைத்தேன், எதுவும் சொல்லவில்லை. ஒவ்வொரு முறையும் நீ திரும்பிச் செல்லும்போது உன் அமைதி அதிகரிப்பதைக் கண்டேன். ஆனால் நீ உடையவில்லை. இதுதான் என் திட்டம். எல்லாம் தன் திட்டப்படியே நடக்கிறது என்று அவினாஷ் நம்ப வேண்டுமென்று நான் விரும்பினேன். அப்போதுதான் அவனது குணத்தை உலகுக்கு காட்ட முடியும். நான் கோப்பை மூடிவிட்டு மெதுவாக அவன் என்னை மீண்டும் மீண்டும் அனுப்புவான் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். சாகர் சொன்னான், ஆம், அதனால்தான் உன்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று முன்பே செக்யூரிட்டி கேமராக்களை அணைத்துவிட்டேன். வேலைக்காரர்களிடம் உன்னிடம் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். நீ எப்போது உன் விருப்பப்படி இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வருவாய் என்பதை அறிய நான் விரும்பினேன். நான் தலை குனிந்தேன். எல்லா பக்கத்திலிருந்தும் தனிமை சூழ்ந்த ஒரு முகமாக நான் இருப்பதாக நினைத்தேன். ஆனால் சாகர் என் எண்ணத்தை இடைமறித்து, இப்போது நீ உன் முடிவுகளுக்குச் சொந்தக்காரி. அவினாஷின் நேரம் முடிந்துவிட்டது என்றான். அவன் மேஜையில் இருந்த மற்றொரு கோப்பை எடுத்தான். போனை எடுத்து ஏற்றழைத்து, அவினாஷின் வேலையை உடனே ரத்து செய்யுங்கள். அவனது கடிதத்தை தயார் செய்யுங்கள். கேட்டில் அவனது நுழைவை தடையுங்கள் என்று சொன்னான். பிறகு என்னை பார்த்து, ஒருவருடன் இவ்வளவு கொடுமையைச் சகித்துக் கொள்வதும் ஒரு கொடுமைதான். அமைதியாக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வது தன் மீதான கொடுமை. இப்போது நான் இரண்டையும் முடித்துவிட்டேன் என்றான். நான் ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்த்தேன். கீழே லவுஞ்சில் அவினாஷ் ஒருவருடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். திடீரென்று 2 செக்யூரிட்டி கார்டுகள் அவனிடம் சென்று அவன் கையிலிருந்து அடையாள அட்டையை பறித்தனர். அவன் சத்தமாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். ஒருவேளை உள்ளே வர அடம் பிடித்திருக்கலாம். பிறகு அவன் மேலே ஜன்னலை நோக்கினான். அங்கு நான் நின்று கொண்டிருந்தேன். எங்களுக்கு இடையே ஒரு கண்ணாடி சுவர் இருந்தது. ஆனால் உண்மையான சுவர் பல ஆண்டுகளாக எங்களுக்கு இடையே நின்று கொண்டிருந்தது. அதுதான். சாகர் திரையை இழுத்து மூடினான். அவினாஷ் பார்வையை தாழ்த்தி மெதுவாக கேட் வழியாக வெளியேறினான். கேட் மூடப்பட்டது. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி ஏற்பட்டது. சாகர் என் பக்கம் வந்து, இனி நீ அந்த வீட்டிற்கு திரும்பிச் செல்ல மாட்டாய். நீ விரும்பினால் நானே சித்தப்பா மற்றும் சித்தியிடம் பேசுகிறேன். ஆனால் இம்முறை நீயே முடிவு செய்ய வேண்டும் என்றான். நான் நீண்ட பெருமூச்சு விட்டேன். பல வருடங்களாக மற்றவர்களின் முடிவுகளை அமைதியாக ஏற்றுக்கொண்டேன். இப்போது ஒருமுறை என் விருப்பப்படி முடிவு செய்து பார்க்க விரும்பினேன். புன்னகையுடன் தலையசைத்தேன். சாகர் சொன்னான், நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆனால் இப்போது நீ உனக்காக சுயமாக நிற்க வேண்டும். தலை குனிந்து வாழ்ந்தது போதும். இப்போது அந்த சுமை குறைந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வது மட்டுமே பாக்கி. நான் சாகரின் கண்களை பார்த்தேன். அவனது பேச்சில் மீண்டும் அதே உரிமை இருந்தது. சாகர் சொன்னான், இனிமேல் நீ உன் விருப்பப்படி வாழ வேண்டும். உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதை திருப்பிக் கொடுப்பது என் பொறுப்பு. ஆனால் அதை பாதுகாப்பது உன்னுடையது. அறையின் கடிகாரம் காலை 9 மணியை அறிவித்தது. விளையாட்டின் போக்கு மாறிவிட்டது என்பதை அது உணர்த்தியது. இப்போது நான் யார் கையிலும் இயங்கும் கைப்பாவை அல்ல. சாகர் என்னை காரில் அமர வைத்தான். கண்ணாடிக்கு வெளியே நகரத்தின் வெளிச்சம் பரவியிருந்தது. ஆனால் என் மனதில் விசித்திரமான அமைதி இருந்தது. கார் சாலையில் மிகவும் அமைதியாகச் சென்று கொண்டிருந்தது. ஆனால் என் மனதில் அவினாஷின் முகம் நிலைத்திருந்தது. அவனிடம் இருந்து அனைத்தும் பறிக்கப்பட்டுவிட்டது. அவனது கர்வம், அவனது பொய்யான நம்பிக்கையெல்லாம் முடிந்துவிட்டது. இப்போது நாங்கள் ஒரு நிம்மதியான பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். சாகர் என்னிடம், சித்தப்பா வீட்டுக்குச் செல்லலாமா அல்லது நீ விரும்பினால் என் வீட்டில் தங்கலாம். சில நாட்கள் உன்னை தேற்றிக்கொள். பிறகு என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று கேட்டான். நான் சில கணங்கள் யோசனையில் ஆழ்ந்தேன். பிறகு, எனக்கு சித்தப்பா வீட்டுக்கும் செல்ல வேண்டாம், அவினாஷ் வீட்டுக்கும் செல்ல வேண்டாம். எனக்கு இப்போது உன் வீடு மட்டுமே வேண்டும் என்றேன். சாகர் புன்னகைத்துக் கொண்டே காரின் திசையை மாற்றினான். சிறிது நேரத்திற்குப் பிறகு நாங்கள் ஒரு சிறிய சுத்தமான பங்களா முன் நின்றோம். வாசலில் ஒரு வயதான பெண்மணி நின்றார். அவர் சாகரிடம், இந்த மேடம் யார் என்று கேட்டார். சாகர் பதிலளித்தார், இவர் என் பொறுப்பு மற்றும் என் மரியாதை. அவர் என் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து என்னை உள்ளே அனுப்பினார். அறை எளிமையாக இருந்தது, ஆனால் மிகவும் அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தது. சாகர் லவுஞ்சில் அமர்ந்தான். நான் கண்ணாடியின் வழியாக அவனை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு கணம் கூட பதற்றம் ஏற்படவில்லை. எல்லாம் அங்கேயே நின்றுவிட்டது போலவும், இப்போது என் விருப்பத்தின் கதவை திறப்பது மட்டுமே பாக்கி போலவும் இருந்தது. சிறிது நேரம் கழித்து சாகர் வாசலுக்கு வந்தான். உணவு தயாராக இருக்கிறது, வா, ஏதேனும் சாப்பிடு என்றான். நான் வெளியே சென்று புன்னகையுடன், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்றேன். அவன் சிரித்துக்கொண்டே, இதைத்தான் நான் கேட்க விரும்பினேன் என்றான். டைனிங் டேபிளில் அவன் எனக்கு எதிரே அமர்ந்தான்.
நீ விரும்பினால் நானே விவாகரத்து பத்திரங்களை தயார் செய்து தருகிறேன். சட்டம் உன்னுடன் இருக்கிறது நானும் என்றான். நான் சொன்னேன், விவாகரத்து நடக்கும். ஆனால் என்னை அடித்தவனுடனோ அல்லது கைவிட்டவனுடனோ அல்ல, என் மானத்தை வெறும் லாபப் பொருளாக நினைத்தவனுடன். சாகர் தலையசைத்து ஆமோதித்தான். இந்த முறை முடிவு நீதான் எடுப்பாய், வேறு யாரும் இல்லை என்றான். நான் பல வருடங்களுக்குப் பிறகு வயிறு நிரம்ப சாப்பிட்டேன். பல வருடங்களுக்குப் பிறகு வயிறு மட்டுமல்ல, என் மனமும் நிறைவதை உணர்ந்தேன். மனிதர்கள் நீதிமன்றங்களில் மட்டும் இருப்பதில்லை, சில நேரங்களில் ஒருவரின் இருப்பிலும் நீதி கிடைக்கிறது. அவன் உன் மௌனத்தை கேட்கும்போது இரவு ஆகிவிட்டது. அரை ஜன்னல் வழியாக நிலவின் வெளிச்சம் வந்தது. சாகர் இன்னும் லவுஞ்சில் அமர்ந்திருந்தான். ஒருவேளை என் வருகைக்காக. நான் கதவை நோக்கி பார்த்தேன். பிறகு ஒருவேளை வாழ்க்கை உண்மையில் என் கையில் இருக்கிறது என்று நினைத்தேன். இதுவே என் வாழ்க்கையின் முதல் நீதி. அறையில் லேசான குளிர்ந்த காற்று இருந்தது. வெளிச்சம் மெதுவாக அறையில் பரவியது. ஆனால் எனக்குள் ஏற்கனவே எல்லாம் வெளிச்சமாகியிருந்தது. நான் போர்வையை போர்த்திக் கொண்டு கதவை திறந்து வெளியே சென்றேன். சாகர் இன்னும் கோப்பை படித்துக் கொண்டிருந்தான். நான் அவனிடம், நாம் இப்போது வக்கீலை சந்திக்க முடியுமா என்று கேட்டேன். அவன் புன்னகைத்து, கவலைப்படாதே, நான் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டேன். நீ எப்போது சொல்றியோ அப்போ போகலாம் என்றான். காலையில் போகலாம் என்றேன். அவன் சரியென்று தலையசைத்தான். நான் தூங்கச் சென்றேன். மறுநாள் காலையில் நாங்கள் வக்கீலிடம் சென்றோம். காரில் பெரிய அளவில் பேச்சு எதுவும் இல்லை. நான் என் விரல் நகங்களையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அதில் காலத்தின் எந்த அடையாளமும் எஞ்சியிருக்கவில்லை. அலுவலகத்தை அடைந்ததும் விவாகரத்து பத்திரங்கள் தயாராக இருந்தன. சாகர் வக்கீலிடம் என் அனுமதியின்றி எதுவும் செய்யக்கூடாது என்று கூறியிருந்தார். வக்கீல் எல்லாவற்றையும் என்னிடம் கேட்டு நிரப்பினார். பெயர் ஆர்த்தி, தந்தை பெயர் மகேந்திரா மற்றும் கணவர் பெயர் அவினாஷ். இதையெல்லாம் சொன்ன. சாகர் லேசாக புன்னகைத்தான். வக்கீல் என்னை கையெழுத்திடச் சொன்னார். நான் பேனாவை எடுத்து காகிதத்தில் கையெழுத்திட்டேன். அந்த காகிதத்தில் பல வருடங்களாக என் நெஞ்சில் பாறாங்கல்லாக இருந்த அனைத்தும் எழுதப்பட்டிருந்தன. வக்கீல் கோப்பை மூடிவிட்டு, இனி நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதுதான் பாக்கி. சில நாட்களில் இந்த விவகாரம் முடிந்துவிடும் என்றார். காரில் திரும்பும்போது அமைதி நிலவியது. ஆனால் இம்முறை இந்த அமைதி கனமாக இல்லை. நான் சாகரிடம், நீ சித்தப்பாவிடம் ஏதேனும் சொல்வாயா என்று கேட்டேன். அவன், ஆம் சொல்வேன். ஆனால் இந்த முறை அவர்கள் கேட்க வேண்டும். இனி உன்னை அவர்களின் கருணையில் விடமாட்டேன் என்றான். மாலை நாங்கள் சித்தப்பா வீட்டின் முன் நின்றோம். கதவு திறந்தது. அவர்கள் எங்களை ஆச்சரியத்துடன் பார்த்து உட்காரச் சொன்னார்கள். பழைய சோபாவில் அமர்ந்ததும் சாகர் நேரடியாக கேட்டான், சித்தப்பா, நீங்கள் ஆர்த்தியுடன் செய்த செயல் மன்னிப்புக்கு தகுதியற்றது. சித்தப்பா அமைதியாக இருந்தார். அவர் என்னை பார்த்து மெதுவாக, தவறு நடந்துவிட்டது. அந்த நேரத்தில் சூழ்நிலை அப்படி என்றார். சாகர் இடைமறித்து, சூழ்நிலைகள் காமத்தால் உருவாவதில்லை. நீங்கள் இவளை ஒரு சுமையாக நினைத்து தள்ளிவிட்டீர்கள். இனி நீங்கள் மீண்டும் இவளிடம் ஏதாவது சொன்னாலோ அல்லது இவளுக்கு எதிராக ஏதாவது செய்தாலோ நான் உங்களுடனான உறவை எப்போதும் முறித்துக் கொள்வேன் என்றான். சித்தப்பாவின் கண்களில் ஈரம் கசிந்தது. அவர் கைகளை கூப்பி, மகளே மன்னித்துவிடு. நான் ஒரு தந்தையாக இருக்க தகுதியற்றவன். ஆனால் உன்னை ஒருபோதும் மனதார சபிக்கவில்லை என்றார். நான் வணங்கிய கைகளை தடுக்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. மன்னிப்பை இறைவனிடம் கேட்க வேண்டும். பாடம் நேரத்திடம் இருந்து கிடைக்கிறது என்று மட்டும் சொன்னேன். அடுத்த நாள் நான் என் அடையாள அட்டையை சரி செய்தேன். புதிய நம்பர் வாங்கினேன். முதல் முறையாக எனக்கான வங்கிக் கணக்கை தொடங்கினேன். சாகர் எதுவும் கேட்கவில்லை. ஒரே ஒரு முறை மட்டும் சொன்னான், இது அனைத்தும் உன் உரிமை, இதை எடுத்துக்கொள்ள உனக்கு முழு அதிகாரம் உள்ளது. நான் ஒரு சிறிய கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்ந்தேன். மெதுவாக அன்றாட வேலைகளில் என்னை சுதந்திரமாக்கிக் கொண்டேன். இப்போது நான் காலையில் சீக்கிரம் எழுந்து தேநீர் நானே தயாரிப்பேன். மாலை புத்தகங்கள் படிப்பேன் மற்றும் என் நேரத்தை என்னுடன் செலவிடுவேன். இப்போது எனக்கு என் நிலையை நினைத்து அழுகை வரவில்லை. நான் நிம்மதியாக இருந்தேன். ஒரு நாள் நாத்தனார் ஃபோன் செய்தார். அண்ணி எங்கே இருக்கிறீர்கள்? அண்ணன் எதுவும் சொல்வதில்லை. நீங்களும் காணாமல் போய்விட்டீர்கள் என்று கேட்டார். நீங்கள் பார்த்தது பொய். இப்போது நான் உண்மையில் இருக்கிறேன் என்று சொல்லி போனை வைத்துவிட்டேன். சாகர் ஒரு நாள் என்னிடம் சொன்னான், உன் காயங்கள் ஆறிய பிறகு நான் உன்னிடம் பேச வேண்டும். அதுவரை நீ என்ன சொல்கிறாயோ அதுவே நடக்கும். நான் வெறும் தலையசைத்தேன். சுதந்திரம் என்பது சுவருக்கு வெளியே வருவது மட்டுமல்ல, உள்ளே இருக்கும் சுவர்களை உடைப்பதும் கூட என்பதை அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன். விவாகரத்து அறிவிப்பு என் போனுக்கு வந்தபோது நான் அதை ஒரு வெற்றியாக பார்க்கவில்லை. அது வெறும் ஒரு அறிவிப்பு அல்ல. அடுத்த வெற்றி இப்போது எனக்குள் இல்லாத அந்த அமைதி. கண்ணாடியின் முன் நின்று பார்த்தேன். முகத்தில் புன்னகை இருந்தது, கண்களில் அந்த நிம்மதி இருந்தது. நான் என்னிடமே சொல்லிக் கொண்டேன், இது நான், என் விருப்பப்படி வாழ்பவள். இப்போது வீட்டில் நான் ஒரு அமைதியாக இருந்தேன். ஆனால் இது சுமையில்லை. சாகர் என்னிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விலகியிருந்தான். அவனது இருப்பு, அவனது பொறுமை மற்றும் அவனது அமைதியும் என்னுடன் இருந்தது. அவன் தினமும் மாலையில் வாசலுக்கு அருகில் வந்து அமர்வான்.
புத்தகம் படிப்பான், தேநீர் குடிப்பான், பிறகு சென்று விடுவான். ஒரு மாலை அவன் கையில் ஒரு வெள்ளை உரையுடன் வந்தான். இது திருமண அழைப்பிதழ். இதை முதலில் உனக்குத்தான் கொடுக்க வேண்டும், ஏனென்றால் முதலில் நீதான் முக்கியம் என்றான். நான் அந்த உரையை கையில் எடுத்தேன், பார்த்தேன், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அதில் மிக எளிய வார்த்தைகளில் சாகர் மற்றும் ஆர்த்தி என்று எழுதப்பட்டிருந்தது. நான் நிமிர்ந்து பார்த்தபோது சாகர் ஏற்கனவே பேச ஆரம்பித்துவிட்டான். இதுவே எனக்கு போதும் என்று எனக்கு உறுதியாக தெரிந்தது. நான் எதுவும் பேசாமல் அமைதியாக திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். திருமண நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. எந்த ஆரவாரமும் இல்லை, அனைத்தும் மிகவும் எளிமையாக இருந்தது. சாகர் என்னிடம், உனக்கு விருப்பமானதை அணிந்து கொள், இது உன்னுடைய நாள் என்று சொன்னான். நான் வெளிர் நிற ரோஸ் நிற ஆடையை அணிந்தேன். நகைகளில் பல வருடங்களுக்குப் பிறகு பழைய பெட்டியில் கிடைத்த ஒரே ஒரு மோதிரம் மட்டுமே இருந்தது. அது என் அம்மாவின் கடைசி நினைவு பரிசாகும். அனைத்து சடங்குகளுடன் எங்கள் திருமணம் முடிந்தது. திருமணத்திற்குப் பிறகு சாகர் என் கையை பிடித்தான். பல வருடங்களாக வெறுமையாக இருந்த கையது இப்போது முதன்முறையாக ஒரு உறவின் வலிமையை உணர்ந்தது. எல்லோரும் எங்கள் திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சித்தப்பா சித்தியும் வந்தார்கள். ஆனால் சாகர் அவர்களிடம் சம்பிரதாயமாக மட்டுமே பேசினான். சித்தப்பா என்னிடம், மகளே, உன் மகிழ்ச்சியை பார்க்கும்போது இறைவன் என்னை மன்னித்துவிட்டதாக தோன்றுகிறது என்றார். நான் அவரை மனதார மன்னித்துவிட்டேன். திருமணத்திற்குப் பிறகு நாங்கள் அமைதி நிறைந்த ஒரு வீட்டிற்கு வந்தோம். அது அரண்மனை இல்லை, ஆனால் அது என் விருப்பப்படி அமைந்த வீடு. சாகர் எல்லாவற்றிலும் எனக்கு துணையாக இருந்தான். ஒவ்வொரு முடிவையும் என்னிடம் கேட்டே எடுப்பான். ஒரு நாள் நான் வேலைக்குச் செல்ல விரும்புவதாக கூறினேன். அதற்கு அவன், நிச்சயமாக, ஏன் கூடாது என்றான். நான் வேலை செய்ய ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுத்தேன். இப்போது நான் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் பள்ளிக்குச் செல்ல ஏங்கிய அந்த பெண் இப்போது மற்றவர்களின் கனவை நனவாக்கிக் கொண்டிருந்தாள். சாகர் ஒவ்வொரு நாளும் என்னுடன் இருப்பான், ஆனால் ஒருபோதும் என் வழியில் தடையாக வரமாட்டான். என் சுதந்திரமே என் மிகப்பெரிய சொத்து என்பது அவனுக்கு தெரியும். ஒரு இரவு நான் கண்ணாடியின் முன் நின்று என்னை பார்த்தேன். பழைய காயங்கள் இப்போது அடையாளம் தெரியவில்லை, ஆனால் அவற்றின் பாடம் என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியிருந்தது. சாகர் ஒருமுறை என்னிடம், எப்போதாவது நீ தனியாக இருப்பதாக உணர்ந்தால் என்னை எழுப்பிவிடு என்று சொன்னான். நான் புன்னகைத்துக் கொண்டே, இனி அதற்கு அவசியம் இருக்காது, நீ இருக்கிறாய் என்று தெரிந்ததால்தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடிகிறது என்றேன். திருமணத்திற்கு 1 மாதத்திற்குப் பிறகு நாங்கள் நகருக்கு வெளியே ஒரு சிறிய இடத்திற்கு சுற்றுலா சென்றோம். முதன்முறையாக ஒரு ஹோட்டல் அறையில் பயமின்றி தங்கினேன். அங்கு எந்த தவறான பார்வையும் இல்லை, எந்த தவறான நோக்கமும் இல்லை. நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து, அப்பா இருந்திருக்க வேண்டும் என்றேன். அதற்கு சாகர், அவர் இருந்திருந்தால் நம் திருமணத்தை அவரே முன்னின்று நடத்தி வைத்திருப்பார், ஏனென்றால் நான் எப்போதும் உனக்கு தகுதியானவனாக இருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்றான். நான் கேட்டேன், ஒருவேளை நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால்? அதற்கு சாகர், அப்போதும் நான் என் வாழ்நாள் முழுவதும் உன்னுடையவனாகவே இருந்து உன் நினைவிலேயே வாழ்ந்திருப்பேன் என்றான். இது என் முகத்தில் மெல்லிய புன்னகையை வரவழைத்தது. இப்போது வாழ்க்கை தொடங்கிவிட்டது, பழைய புத்தகம் மூடப்பட்டுவிட்டது. இந்த உறவு இம்முறை என் விருப்பப்படி உருவானது. இதுவே என் மிகப்பெரிய வெற்றி. ஒரு நாள் சாகர் அலுவலக வேலை காரணமாக அகமதாபாத் சென்றிருந்தான். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். மதிய நேரம் நான் பள்ளி மாணவர்களுக்கான ப்ராஜெக்டை தயார் செய்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் போன் அடித்தது. அது அறிமுகமில்லாத நம்பர். காலை எடுத்ததும் மறுமுனையிலிருந்து குரல் வந்தது. வணக்கம் ஆர்த்தி, நான் அவினாஷின் அக்கா பேசுகிறேன். ஒரு கணம் என் மூளை ஸ்தம்பித்துவிட்டது. நான் குரலை அடையாளம் கண்டுகொண்டேன், ஆனால் அதற்கு பின்னால் இருந்த முகங்கள் அனைத்தும் பின்னால் விடப்பட்டிருந்தன. நான் மிகவும் சாதாரணமாக பதிலளித்தேன், சொல்லுங்கள், எல்லாம் நலமா? அவர்கள், அவினாஷ் இப்போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்கள். அவனது கைகளும் கால்களும் இப்போது வேலை செய்வதில்லை. அவனது வேலையும் மிக மோசமான நிலையில் உள்ளது. அவன் பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்தான், இப்போது வீட்டில்தான் இருக்கிறான். நீ அவனது மனைவியாக இருந்தவள் என்பதால் உனக்கு தெரிவிக்க நினைத்தேன். நீ விரும்பினால் சென்று அவனை பார்க்கலாம் என்று அவர் கூறினார். சில நொடிகள் என் மூச்சு நின்றுவிட்டது போல இருந்தது. ஆனால் என் மனதில் இப்போது அவனுக்காக எந்த உணர்வும் மிச்சமில்லை. நான் அவனுக்காக பிரார்த்தனை மட்டுமே செய்ய முடியும் என்று நேராக பதிலளித்தேன். அவனை பார்ப்பது இப்போது அவசியமில்லை, ஏனென்றால் அவன் இப்போது என் பொறுப்பு இல்லை. சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு அவர், இப்போது நாங்களும் சோர்ந்துவிட்டோம் என்றார். அவன் எப்போதும் உன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் மன்னிப்பு கேட்கிறான், சில நேரங்களில் கண்ணீருடன் அமர்ந்திருக்கிறான். அநேகமாக அவன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வருந்துகிறான் என்றார். இதை கேட்டதும் நான் இடையில் குறுக்கிட்டு, வருத்தம் என்பது சரியான நேரத்தில் அதற்கான விலையை கொடுக்கும்போதுதான் சரியாக இருக்கும் என்றேன். நான் என் விலையை வெகு முன்பே கொடுத்துவிட்டேன். இப்போது எதுவும் மிச்சமில்லை. இதைச் சொல்லிவிட்டு நான் போனை வைத்துவிட்டேன். அறையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது.
நான் என்னை சுதாரித்துக் கொண்டு மீண்டும் குழந்தைகளின் ப்ராஜெக்டில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். எதுவும் நடக்காதது போல இருந்தது. மாலையில் சாகரிடமிருந்து அழைப்பு வந்தது. அவர் என்னிடம் நாள் எப்படி போனது என்று கேட்டார். நான் அவரிடம் அவினாஷின் அக்காவிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் நடந்த அனைத்தையும் விரிவாகவும் கூறினேன். அதற்கு அவர், யார் என்ன செய்கிறார்களோ அதையே அறுவடை செய்கிறார்கள். நீ விரும்பினால் சென்று பார்க்கலாம். ஆனால் அது உன் முடிவாக மட்டுமே இருக்கும். யாரும் உன்னை வற்புறுத்த மாட்டார்கள் என்றார். நான் எந்த தயக்கமும் இல்லாமல் எனக்கு அங்கு செல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நான் என் வாழ்க்கையில் இப்போது முழுமையாக திருப்தியாக இருக்கிறேன் என்று கூறினேன். மறுநாள் பள்ளியில் ஒரு சிறுமி தனது நோட்டில் எதையோ மீண்டும் மீண்டும் அழித்துக் கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் சென்று, என்னம்மா ஆச்சு என்று கேட்டேன். அவள், நான் மீண்டும் மீண்டும் தவறாக எழுதுகிறேன் என்றாள். நான் புன்னகைத்துக் கொண்டே, பரவாயில்லை, புதிய பக்கத்தை எடுத்து அங்கிருந்து மீண்டும் எழுதத் தொடங்கு. அழிப்பதால் நேரமும் வீணாகிறது, சில தழும்புகளும் மிஞ்சுகின்றன என்றேன். என் சொந்த வார்த்தைகளே என் மனதில் ஆழமாக இறங்கின. அவினாஷுடன் இருந்த உறவு அழித்து திருத்தும் அளவுக்கு தகுதியானது அல்ல. அந்த பக்கம் கிழிக்கப்பட்டு தனியாக வைக்கப்பட்டிருந்தது. 2 நாட்களுக்குப் பிறகு சமையல் செய்யும்போது நான் சாகரிடம் சொன்னேன், உனக்கு தெரியுமா, எனக்கு இப்போது வலி இல்லை. மற்றவர்களின் வாழ்க்கையை தங்கள் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிபவர்களுக்கு தவணை முறையில் செல்லும் தங்கள் சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து ஆச்சரியமாக இருக்கிறது. சாகர் என்னை பார்த்து, மரியாதையை கொடுப்பதற்கும் மரியாதையை விலைக்கு வாங்குவதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீ மரியாதையை சம்பாதித்தாய், வாழ்க்கை உனக்கு நியாயத்தை வழங்கியது என்றான். நான், உலகம் என்னை தள்ளிவிட்டபோது நீ என் கையை பிடித்தாய் என்றேன். மறுநாள் பள்ளியில் ஒரு சிறிய நிகழ்ச்சி நடந்தது. அதில் நான் குழந்தைகளின் பெற்றோரை அழைத்திருந்தேன். நான் மேடைக்கு சென்றபோது முதன்முறையாக என் குரல் எந்த உண்மையையும் பேசுவதற்கு சுதந்திரமாக இருப்பதை உணர்ந்தேன். மரியாதை என்பது ஒரு பொருள் அல்ல, அது இதயத்திலிருந்து கிடைக்கும் ஒரு உணர்வு. யாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் உங்கள் சுயமரியாதையை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கூறினேன். நான் பேசி முடித்ததும் பள்ளி முழுவதும் கைதட்டல் ஒலி எதிரொலித்தது. பின்னால் அமர்ந்திருந்த சாகர் என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு அமைதியான பெருமை இருந்தது. இரவில் நான் மொட்டை மாடிக்குச் சென்றேன். வானம் தெளிவாக இருந்தது. நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. என் கையில் தேநீர் கோப்பை இருந்தது. மனதில் நிம்மதி இருந்தது. இப்போது அவினாஷின் செய்திகள் ஒரு கதை போல தெரிந்தன. அவன் இப்போது ஒரு உதாரணமாக மட்டுமே இருந்தான். சாகர் என் அருகில் வந்து அமர்ந்து, சில சமயங்களில் அறிமுகமில்லாதவரின் செய்தி கூட நிம்மதியை தருகிறது அல்லவா என்றான். நான் அவனை பார்த்து, ஆம், ஆனால் அதைவிட நான் இப்போது யாருடைய முடிவின் விளைவாகவும் இல்லை என்பதில் அதிக நிம்மதி இருக்கிறது என்றேன். நாங்கள் இருவரும் மொட்டை மாடியிலேயே அமர்ந்திருந்தோம். காற்று வீசிக்கொண்டிருந்தது. என் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய எல்லைக்குள் நுழைந்திருந்தது. பழைய தெருக்களில் இப்போது என் காலடிகள் படுவதில்லை. ஆனால் அந்த தெருக்களின் வடு இன்னும் என் இதயத்தில் இருந்தது. மனிதன் தன் காயங்களிலிருந்து தங்கத்தை தேடினாலும் வலி கொடுப்பவனுக்கே அந்த விளைவு இறுதியில் திரும்பி வரும் என்பதை அது எனக்கு நினைவூட்டியது. அந்த மாலை வானிலை சற்று வித்தியாசமாக இருந்தது. காற்று ஏதோ ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பது போல இருந்தது. நான் பால்கனியில் அமர்ந்திருந்தேன். எதிரே சாகர் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு செயலிலும் ஒரு நேர்த்தி இருந்தது. அவனுக்கு எல்லாவற்றின் மீதும் மதிப்பு இருந்தது. நான் வெகுநேரம் அவனை பார்த்து கொண்டிருந்துவிட்டு எனக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டேன். நான் எப்போதாவது என் மனதிலிருப்பதை அவனிடம் சொல்லியிருக்கிறேனா? அநேகமாக இல்லை. நான் அவனுடன் இருக்கும்போதுதான் என்னை பாதுகாப்பாக உணர்கிறேன் என்று அவனது கண்களை பார்த்து நான் சொன்னதே இல்லை. இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அவன் அறைக்குச் செல்லும்போது நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன். சாகர், நீ என்னுடன் சிறிது நேரம் உட்கார முடியுமா என்று கேட்டேன். அவன் புன்னகைத்துக் கொண்டே, ஏன் முடியாது என்றான். நான் ஜன்னலை நோக்கி சுட்டிக்காட்டினேன். வா, அங்கே உட்காரலாம். காற்றும் நிலவும் நம் பேச்சை கேட்கட்டும். நாங்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தோம். நான் என் பார்வையை வானத்தை நோக்கி திருப்பினேன். பதில்கள் அங்கே மறைந்திருப்பதைப் போல. பின்னர் மெல்லிய குரலில், சாகர், உனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில் என்னை புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் என் மௌனத்தையும் கேட்ட முதல் மனிதர் நீதான். நீ என்னை ஒருபோதும் எந்த கட்டுப்பாட்டு வளையத்திற்குள்ளும் அடைக்கவில்லை. மாறாக என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தினாய். இன்று நான் உன்னுடன் இருக்கும்போதுதான் என்னை முழுமையாக உணர்கிறேன். சாகர் என் பேச்சைக் கேட்டு எதுவும் சொல்லாமல் என் கையை பிடித்துக் கொண்டான். அவன் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. என் வார்த்தைகள் அவன் ஆன்மாவை தொட்டது போல. பிறகு அவன், ஆர்த்தி, நீ சொன்னது எனக்கு இந்த உலகத்தை விட மேலானது. ஆனால் நான் ஒருபோதும் உன்னை அவசரப்படுத்தவில்லை. ஏனென்றால் உன் ஒவ்வொரு முடிவும் உன் சொந்த நேரத்தில் நடக்க வேண்டும். இன்று நீயாகவே இதைச் சொல்லும்போது நம்பு, இதுவே எனக்கு மிகப்பெரிய செல்வம் என்றான். நாங்கள் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம். நிலவு எங்கள் பேச்சுக்கு சாட்சியாக இருந்தது. காற்று எங்கள் இடைவெளியை தொட்டு சென்றது. காதல் என்பது அடைவது அல்ல, கேட்காமலே கிடைக்கும் நிம்மதி.
அதை ஒவ்வொரு நாளும் காப்பாற்ற வேண்டும் என்பதை அன்று இரவுதான் நான் முதன்முறையாக உணர்ந்தேன். இப்போது எங்கள் இருவரின் உறவும் இன்னும் வலுவானது. அவன் ஒவ்வொரு காலையிலும் என் தேநீரின் இனிப்பைப் போலவும் ஒவ்வொரு இரவும் என் சோர்வை போக்கும் வார்த்தைகளாகவும் இருந்தான். பள்ளி குழந்தைகளின் நோட்டு புத்தகங்களுக்கு இடையே இப்போது என் சொந்த வாழ்க்கை கதையும் எழுதத் தொடங்கியிருந்தது. பல மாதங்கள் கடந்தன. ஒவ்வொரு நாளும் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு புதிய புரிதலும் நெருக்கமும் சேர்ந்து கொண்டே இருந்தது. இப்போது நான் யாருடைய நிழலிலும் இல்லை, ஆனால் துணையாக நடந்து கொண்டிருந்தேன். ஒருநாள் நானும் சாகரும் நீண்ட தூர பயணம் லாங் டிரைவ் சென்றோம். சாலை முற்றிலும் வெறிச்சோடி இருந்தது. ஆனால் என் மனதில் ஒவ்வொரு விஷயமும் எதிரொலித்தது. சாகர், நம் வாழ்வில் என்றாவது ஒரு மழலைச் சிரிப்பு வந்தால் அது உன்னுடைய சிரிப்பைப் போலவே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன். அது எல்லா வலிகளையும் மறைத்து எல்லா நிம்மதியையும் பகிர்ந்து கொள்ளும் சிரிப்பாக இருக்க வேண்டும். சாகர் என்னை பார்த்து, அந்த சிரிப்பு நம்முடையதாக இருந்தால் உலகின் எந்த துன்பமும் எனக்கு பெரிதாக தெரியாது என்றான். அங்கிருந்தே எங்கள் புதிய பயணம் தொடங்கியது. அந்த மாலைக்குப் பிறகு எங்கள் வாழ்க்கையிலெல்லாம் மாறத் தொடங்கியது. இல்லை, அந்த மாற்றம் வெளியிலிருந்து வரவில்லை, அது எங்களுக்குள்ளிருந்து வந்தது. காய்ந்த நிலத்தில் முதல் மழைத்துளி விழுந்தது போல, நின்ற காற்று மீண்டும் சுவாசிக்க கற்றுக்கொண்டது போல. சாகர் இப்போதோ அப்படியேதான் இருந்தான். எளிமையானவன், அமைதியானவன், தீவிரமானவன். ஆனால் இப்போது அவனது ஒவ்வொரு பேச்சிலும் இன்னும் ஒரு ஆழம் சேர்ந்திருந்தது. என் ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒரு புதிய நம்பிக்கை சேர்ந்திருந்தது. நாங்கள் இருவரும் எங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்தோம், ஆனால் ஒவ்வொரு மாலையும் எங்களுடையது. ஒரு கப் டீ, 2 நாற்காலிகள் மற்றும் எங்களுக்கு இடையே ஒரு மௌனம், அது இப்போது பாரமாக தெரியவில்லை. ஒரு நாள் பள்ளியிலிருந்து திரும்பும்போது எனக்கு சற்று சோர்வாக இருந்தது. சாகர் மருத்துவரிடம் செல்லலாம் என்றான். நான் சிரித்துக்கொண்டே, இல்லை, ஒன்றுமில்லை, காலநிலை மாறுகிறது, அவ்வளவுதான் என்றேன். ஆனால் அவன் வற்புறுத்தி என்னை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். ரிப்போர்ட் வந்ததும் மருத்துவர், வாழ்த்துகள், நீங்கள் அம்மாவாகப் போகிறீர்கள் என்றார். ஒரு கணம் நான் அமைதியாகிவிட்டேன். யாரோ நேரத்தை நிறுத்தியது போல. என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அது துக்க கண்ணீர் அல்ல, புதிய நம்பிக்கையின் கண்ணீர். நான் சாகரை பார்த்தேன். அவனும் அமைதியாக இருந்தான். ஆனால் அவன் கண்கள் பேசின. பல வருடங்களாக இந்த தருணத்தை அவன் தன் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்தது போல. நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். வழியில் எதுவும் பேசவில்லை. ஒருவருக்கொருவர் கையை பிடித்துக்கொண்டே வந்தோம். வீட்டின் படிக்கட்டுகள் இப்போது இன்னும் சிறப்பாக தெரிந்தன. ஒவ்வொரு செங்கலிலும் ஒரு புதிய கனவு சேர்ந்தது போல. அந்த இரவு முதன்முறையாக என் பழைய பயத்திடம், இனி உனக்கு இங்கே வேலை இல்லை, நான் இப்போது ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு தாய் என்று கூறினேன். சாகர் ஒவ்வொரு நாளும் என்னை பூவின் இதழ் போல பார்த்து கொண்டான். அவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டான். என் உணவு முதல் என் சோர்வு வரை, என் மனதை வாசிப்பது போல ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் அவன் புரிந்து கொண்டான். அந்த நாளும் விரைவில் வந்தது. என் மடியில் ஒரு சின்னஞ்சிறு உயிர் வந்தது. ஒரு பெண் குழந்தை. அவள் என் உலகத்தை முழுமையாக்கினாள். சாகரின் கண்களில் இருந்த அதே ஆழம் அவள் கண்களிலும் இருந்தது. அவள் விரல்கள் என் விரல்களை பிடித்துக்கொண்டு, இனி நீ எப்போதும் தனியாக இருக்க வேண்டியதில்லை என்று சொல்வது போல இருந்தது. நாங்கள் அவளுக்கு அனன்யா என்று பெயரிட்டோம். ஏனென்றால் அவள் எங்கள் உறவின் அடையாளமாக மாறிவிட்டாள். என் கருப்பையின் அடையாளம் மற்றும் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அனன்யாவுடன் நாட்கள் எப்படி நகர்ந்தன என்பதே தெரியவில்லை. அவள் சிரித்தால் வீடு முழுவதும் சிரிக்கும். அவள் அழுதால் வானிலையே சோகமானது போல தோன்றும். சாகர் அவளை தூக்கிக் கொண்டு கதைகளை சொல்வான். நான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பேன். என் உலகம் முழுவதும் இப்போது ஒரு புகைப்படத்தில் அடங்கிவிட்டது போல. நான் என் ஆசிரியர் பணியை சற்று குறைத்துக்கொண்டு மகளுடன் அதிக நேரம் செலவிட்டேன். ஆனால் பள்ளி மாணவர்கள் மீதான என் அன்பு அப்படியே இருந்தது. பள்ளியில் பெண்களுக்காக ஒரு கருத்தரங்கை தொடங்கினேன். அதில் நான் அவர்கள் தங்களை தாங்களே எப்படி இணைத்துக் கொள்வது மற்றும் தங்கள் அடையாளத்தை எப்படி உருவாக்குவது என்று சொல்லிக் கொடுத்தேன். அங்கு வரும் ஒவ்வொரு பெண்ணும் எனக்குள் இருந்த பழைய வலியை அடையாளம் கண்டுகொண்டார்கள். ஒவ்வொரு முறையும் நான் அனன்யாவை தூக்கிக் கொண்டு மேடைக்கு செல்லும்போது பள்ளி முழுவதும் கைதட்டல் ஒலிக்கும். அந்த கைதட்டல் எனக்கானது மட்டுமல்ல, உடைந்து போய் தங்களை மீண்டும் உருவாக்கிக் கொண்ட ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் அது இருந்தது. ஒரு மாலை நாங்கள் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தோம். காற்று மிகவும் அமைதியாக இருந்தது. சாகர், உனக்கு தெரியுமா ஆர்த்தி, நான் உன்னை முதன்முதலில் பார்த்தபோது இந்த பெண் ஒரு நாள் மிக உயரத்திற்கு பறப்பாள் என்று நினைத்தேன் என்றான். இன்று நான் உன்னை பார்க்கும்போது நீ பறந்தது மட்டுமல்லாமல் என்னையும் உன்னுடன் அழைத்துச் சென்றுவிட்டாய் என்று தோன்றுகிறது. நான் புன்னகைத்துக் கொண்டே, சாகர், நீ இல்லையென்றால் நான் இன்றும் ஏதோ ஒரு அறையின் மூலையில் உட்கார்ந்திருப்பேன். ஆனால் இப்போது நான் கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு வலுவான மற்றும் மகிழ்ச்சியான பெண்ணை பார்க்கிறேன் என்றேன். இவளுக்கு இப்போது யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நாங்கள் இருவரும் எங்கள் மகளை தூக்கிக் கொண்டு நேரத்தை நிறுத்தியது போல வெகுநேரம் அப்படியே அமர்ந்திருந்தோம். ஒரு வழியாக முழுமையடையாத புத்தகம் முழுமையடைந்தது போல. காலம் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. அனன்யா இப்போது 5 வயது சிறுமி. நான் கற்பனை செய்தது போலவே அவள் இருந்தாள். பயமற்றவள், ஆர்வமுள்ளவள் மற்றும் இரக்கமுள்ளவள்.
ஒருநாள் பள்ளியில் அனன்யாவின் ஆசிரியர் குழந்தைகளிடம் எனது முன்மாதிரி என்ற தலைப்பில் ஏதாவது எழுதச் சொன்னார். மாலையில் அனன்யா வீடு திரும்பியதும் தன் பிஞ்சு விரல்களால் எழுதிய நோட்டு புத்தகத்தை என் முன் வைத்தாள். அதில் என் அம்மாதான் உலகின் வலிமையான நபர் என்று எழுதியிருந்தது. ஏனென்றால் அவர் மற்றவர்களின் கண்ணீரை துடைத்துவிட்டு சிரிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்தச் சில வார்த்தைகளை படித்ததும் என் கண்கள் கலங்கின. சாகர் என் தோளில் கை வைத்து, ஆர்த்தி, நீ ஒரு மகளை மட்டும் வளர்க்கவில்லை, எந்த பெண்ணும் தன்னை பலவீனமாக நினைக்காத ஒரு எதிர்காலத்திற்கு நீ அடித்தளம் அமைத்திருக்கிறாய் என்றான். சிறிது காலத்திற்குப் பிறகு நகரின் பெரிய மகளிர் உதவி மையத்தின் ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள எனக்கு அழைப்பு வந்தது. அங்கு குடும்ப வன்முறை மற்றும் அவமானங்களை சந்தித்த பல பெண்கள் இருந்தனர். நான் மேடைக்கு சென்றபோது என்னை ஒரு பழைய புத்தகமாக கருதிய காலம் நினைவுக்கு வந்தது. நான் மைக்கை பிடித்து, வாழ்க்கை பல நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் திருப்பங்களுக்கு நம்மை கொண்டு வருகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சூரியன் மறைவது என்பது ஒளி முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. அது ஒரு புதிய விடியலுக்கான தயாரிப்பு. உங்கள் சுயமரியாதையை ஒருபோதும் யார் காலடியிலும் விழவிடாதீர்கள். உங்களை சிறியவராக உணர வைக்கும் உறவு அல்ல, அது ஒரு சுமை. உங்கள் அடையாளத்தை நீங்களே உருவாக்குங்கள், ஏனென்றால் நீங்கள் உங்களை மதிக்கும்போதுதான் உலகம் உங்களை மதிக்கும். பேச்சு முடிந்ததும் ஒரு இளம்பெண் என்னிடம் வந்து மெல்லிய குரலில், மேம், நம்மால் மீண்டும் தொடங்க முடியுமா என்று கேட்டார். நான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு, நிச்சயமாக, ஒரு புதிய பக்கத்தை திருப்புவதற்கான தைரியம் மட்டும் இருந்தால் போதும் என்றேன். பல வருடங்களுக்குப் பிறகு அவினாஷ் இறந்துவிட்டதாக ஒரு செய்தி வந்தது. அந்தச் செய்தி என் மனதில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. வெறுப்போ கோபமோ இல்லை. நான் ஒரு கணம் கண்களை மூடி அவனுக்காக அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்தேன். சாகர் என்னிடம், நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டான். நான் பெருமூச்சு விட்டு, ஆம், நான் நன்றாக இருக்கிறேன். இன்று உண்மையிலேயே அந்த பழைய புத்தகம் முழுமையாக மூடப்பட்டுவிட்டது. அதில் இப்போது தூசியும் இல்லை, வலியும் இல்லை என்றேன். அனன்யா இப்போது வளர்ந்து கொண்டிருந்தாள். எங்கள் வீடு மகிழ்ச்சி மற்றும் மரியாதையின் நறுமணத்துடன் இருந்தது. சாகருக்கும் எனக்கும் இடையிலான உறவு எந்த சமரசத்திலும் இல்லை, மாறாக ஒருவருக்கொருவர் ஆன்மாவை மதிப்பதில் நிலைத்திருந்தது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், வாழ்க்கையில் பழிவாங்குவதை விட மாற்றத்தை கொண்டு வருவதே மிக முக்கியம். ஒரு மனிதனின் உண்மையான பழிவாங்கல் என்பது மற்றவருக்கு துன்பம் கொடுப்பது அல்ல, மாறாக தன்னைத்தானே தகுதியுள்ளவராகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்வதே ஆகும். அப்போது துன்பம் கொடுத்தவரின் இருப்பு அவனுக்கு முக்கியமில்லாமல் போகும். மரியாதை என்பது கேட்டுப் பெறுவது அல்ல, சம்பாதிக்கப்படுவது. கஷ்டமான காலத்தில் உங்கள் கையை பிடிக்கும் நபர்தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவு. ஒவ்வொரு பெண்ணின் மிகப்பெரிய வெற்றி அவளது சொந்த விருப்பத்தையும் சுயமரியாதையும் காப்பாற்றுவதாகும். சூரியன் மறைந்துவிட்டது. ஆனால் வீட்டின் முற்றத்தில் எரியும் விளக்கு, இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதை தோற்கடிக்க நம்பிக்கையின் ஒரு சுடர் போதும் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஆர்த்தியின் கதை இப்போது அவளுடையது மட்டுமல்ல, விழுந்து எழக் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானது. இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் மற்றும் உரையாடல்கள் அனைத்தும் பொழுதுபோக்கு மற்றும் உத்வேகத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. உயிருடன் இருக்கும் அல்லது இறந்த நபர், உண்மையான குடும்பம் அல்லது நிகழ்வு ஆகியவற்றுடன் எந்த ஒற்றுமையும் இருந்தால் அது தற்செயலானது மட்டுமே. எந்தவொரு சமூகம், வர்க்கம், பெண்கள் அல்லது குடும்பத்தின் உணர்வுகளையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கல்ல. சரி நண்பர்களே, இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்கள். மேலும் நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.